ஹார்ன் எதுக்குன்னு இப்போ புரியுதா? ஓவர்டேக் பண்ணும்போது நானும் ஓவர்டேக் பண்ணேன். ஹார்ன் அடித்தானா நீங்கள் ரைட்டில் வந்துட்டு அவனுக்கு லெஃப்ட்டில் வழி கொடுக்கக்கூடாது. நீங்கள் லெஃப்ட்டில் போயிட்டு அவனை ரைட்டில் போக சொல்லணும். வாகனம் ஓட்டுறது இலகுவான விஷயம் கிடையாது. மல்டி டாஸ்கிங். ஒரே டைமில் மூளை பல வகையில் வேலை செய்யணும். 2 கைக்கு வேலை செய்யும், 2 காலுக்கு வேலை செய்யும், நம்ம கண்ணுக்கு வேலை செய்யும், மூளைக்கு வேலை செய்யும். இது நடுவில் எக்ஸ்ட்ரா டேலண்ட்டாக சில பேர் பேசிக்கிட்டே வருவாங்க, சில பேர் ஃபோன் பேசிக்கிட்டே வருவாங்க, சில பேர் அங்கே இருக்கிற வண்டிங்களை நோண்டிக்கிட்டே வருவாங்க, வண்டிக்குள்ளே இருக்கிறதெல்லாம். அதெல்லாம் மல்டி டாஸ்கிங் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான இது. இந்த வாகனம் ஓட்டுறதுக்கு புதன் சொல்லக்கூடிய புத்திசாலி கிரகம் பலமாக இருக்கிறவனுக்கு விபத்தே நடக்காது. எவன் ஒருத்தர் நல்ல டிரைவர் அப்படின்னா, இது வரைக்கும் பிடிசியில் இருக்க போலீஸ் ட்ரைனிங் இல்லை, எம்டிசின்னு சொல்கிறாங்களா. இப்போ முன்னாடி இப்போ பல்லவன் பொறுத்த ஒரு கழகமாக இருந்தது, இப்போ எம்டிசின்னு சொல்லுவாங்க. மெட்ரோ டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் எல்லாம் ஆக்சிடெண்ட்டே இல்லாமல் விபத்தே இல்லாமல் ஓட்டுறவங்களுக்கெல்லாம் பரிசுகள் கொடுப்பாங்க, அவார்டு கொடுப்பாங்க அவங்களுக்கெல்லாம். ஸோ வாகனத்தை சரியாக ஓட்டினா விபத்து இல்லாதவன் தான் சரியான ஓட்டுனர்னு அர்த்தம். விபத்து இல்லாமல் ஓட்டணும், பல வருஷமாக விபத்து இல்லாமல் ஓட்டணும், அப்படி ஓட்டுறவங்க தான். இப்போ நான்லாம் லைசன்ஸ் எடுத்து 40 வருஷம் ஆகுது. 40 வருஷமாக நான் கார் ஓட்டுறேன், பைக் ஓட்டுறேன். ஆனால் ஒரு சிறு வாகனம் விபத்து கூட எனக்கு ஆனது கிடையாது. காரணம் என்னென்னா, நான் அடுத்தவனை நம்புறதில்லை. லெஃப்ட்டில் போகிறவன், ரைட்டில் போகிறவன், முன்னாடி போகிறவன், பின்னாடி வரவன் எவனையும் நம்புறது கிடையாது. பின்னாடி வந்து ஒருத்தன் டமால்னு இடிச்சிட்டானா அது மட்டும்தான் விதி. மீதி எது நடந்தாலும் அதுக்கெல்லாம் நம்மளோட மதி தான் காரணமாக இருக்கும். மதி நுட்பம். இந்த மதி சந்திரன், நுட்பம்னு சொல்லக்கூடியது புதனை குறிக்கும். புத்திசாலித்தனமான ஆளுங்களாக தான் வாகனம் ஓட்ட முடியும். அவங்க நல்ல புத்திசாலித்தனமாக இருக்கிறவங்க, புதன் வலுவாக இருக்கிறவங்க, சாரதியாக இருக்கலாம், டிரைவராக இருக்கலாம். அவங்களோட வாகனம் வந்து அவங்க ஓட்டுற வாகனங்கள் வந்து விபத்துக்குள்ளாகாமல் கூட இருக்கும். அதான் புத்திசாலித்தனமாக இருக்கணும். வாகனம் ஓட்டுறதுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் முதல்ல தெரிஞ்சிடும். ஒருத்தருமே படிக்கிறதுல, அரசாங்கமும் சொல்லிக் கொடுக்குறதில்ல. லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும். டிராஃபிக் ரூல்ஸில் வெறும் 4 நோ என்ட்ரி, அந்த பாரு, இந்த போர்டு, லைட்டு, சிக்னல், இதை மட்டும் தான் கற்றுக் கொடுக்குறாங்க. ரோட்டில் எப்படி போகிறதுன்னு தெரியல. ஃபாரின்லாம் அவ்வளோ அழகாக போகிறாங்க, ட்ராக் மாற மாட்டாங்க அங்கெல்லாம். நம்ம தான் இப்படி அப்படின்னு பாம்பு மாதிரி ஓட்டிகிட்டு போகிறோம். அவனோட ரூட்டில் போகணும். என்னோடய வாகனத்துக்கு என்ன பக்கம் இருக்குது, என்னோடது என்ன ஸ்பீடில் போகுது, அப்படி போகணும். எப்போ நம்ம மாறணும்னா லெஃப்ட்டு ரைட்டு நம்ம திரும்பும்போது தான் நம்ம ரூட்டை மாற்ற வேண்டியிருக்கும். அப்போ மட்டும் தகுந்த சிக்னலை பிடிச்சிட்டு மாற்றிட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியிருக்கும். இந்த மாதிரி வாகனம் ஓட்டும் போது ஏன் விபத்து நடக்க போகுது? வாகனம் விபத்துங்கிறது ஏன் நடக்க போகுது? ஜாதக ரீதியாகவும் சொல்லிட்டேன், அறிவுபூர்வமாகவும் சொல்லிட்டேன்.